வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஸ்டேட் வங்கியில் சம்பளம் கணக்கு வைத்துள்ள புதுச்சேரி அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு SBI வங்கி பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலாளர் ஷரத் சௌஹான் மற்றும் ஸ்டேட் வங்கி சென்னை வட்ட தலைமை அலுவலக பொது மேலாளர் ஹரிதா பூர்ணிமா ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு 1 கோடி வரை தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டம் மற்றும் 10 லட்சம் குழுகால காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கிடைக்கும். வீட்டுக்கடன், கார் கடன் மற்றும் தனிநபர் கடன், குடும்ப சேமிப்பு கணக்கு, SBI ரிஷ்டே ஆகியவற்றுக்கான செயலாக்க கட்டணங்களில் சலுகையும் கிடைக்கும். குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டத்துடன் பல கவர்ச்சிகரமான சலுகைகளை SBI வழங்குகிறது. பாண்டிச்சேரி கவர்மெண்டோட அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் ஒரு எங்க ஸ்டேட் SBIல இருக்கிற அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே நாங்க சில சலுகைகளை கொடுக்கறதுக்கு ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். இதுல இருக்கிற எல்லா அரசு ஊழியர்களுக்கும் இதுல என்ன பயன்கள் இருக்குங்கிற முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்றேன். ஏர் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் மட்டும் 1.6 crore இருக்கு. அது போக பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் 1 crore இருக்கு. குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இது எல்லா அரசு ஊழியர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால சம்பள கணக்கு வச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த சலுகைகள் வழங்கப்படும். இது இல்லாம லாக்கர் கன்செஷன், அப்புறம் MOD ஃபெசிலிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதுல எல்லாத்துலயுமே எங்களுடைய சலுகைகள் அவங்களுக்கு வழங்கப்படும். இது போக இந்த அரசு ஊழியர்களுடைய குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் மேக்சிமம் 4 பேருக்கு நமக்கு ரிஷ்டே அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணலாம். அவங்களுக்குமே நம்ம ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கவர் இலவசமா கொடுக்கிறோம். இந்த விஷயம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டாச்சு. இன்னையிலிருந்து பாண்டிச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் இது அமல்படுத்தப்படும். இது விஷயமாட்டு நாங்க இன்னைக்கு காலையில இந்த MOU சைன் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தை நம்மளுடைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களுடனும் நாங்க இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கோம். இதன் மூலமாட்டு மொத்தம் புதுச்சேரியை பொறுத்த அளவுல 23,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட அதுல 19,000 எம்ப்ளாயிஸ்க்கு மேல இதுல பயனடைவோம். மொத்தமா புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற அனைத்து அரசு ஊழியர்களும் இதுல பயன்படுவாங்க. எங்க கிட்ட சேலரி சம்பள கணக்கு வச்சிருக்கிற 19,000 பேருக்கு மேல பயன்படுவாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் புளியமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன்களுக்கு இடையே உள்ள மின்பாதையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ரயில்வே மின்கம்பத்தின் மீது பறவைகள் கூடு கட்டுவதை தடுக்க அமைக்கப்பட்டிருந்த பச்சை நிற பாதுகாப்பு வலை தீப்பற்றி எரிந்தது. ஸ்பாட்டுக்கு விரைந்த ரயில்வே ஊழியர்கள் தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். மின்கசிவினால் இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடக்கிறது. தீ விபத்தால் மின்சார ரயில்கள் 30 நிமிடங்கள் தாமதமாக சென்றன. பயணிகளுக்கு அசௌகரியம் ஏற்பட்டது. தீ விபத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மதுரை மாவட்டம் கிடாரிப்பட்டி சுந்தரராஜன்பட்டி பகுதியில் பொங்கல் மண்பானை தயாரிக்கும் பணி துரிதமாக நடக்கிறது. மண்பாண்டம் தயாரிக்கும் சுந்தரராஜன்பட்டியை சேர்ந்த 54 வயது நல்லையன் என்பவர் கடந்த 35 ஆண்டுகளாக பொங்கல் மண்பானை மற்றும் மண்பாத்திரங்களை தயாரிக்கிறார். இப்பகுதியில் சேகரிக்கப்படும் மூலிகை கலந்த செம்மண் பானைகளுக்கு சுவை அதிகம் என்பதால் காரைக்குடி, தேவக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கிச் செல்கின்றனர். 3 கம்மா பழவட்ட கம்மா, தேர்கொட்டமுட்டி கம்மா, கம்மா, பட்டமத கம்மா 3 கம்மா சேர்ந்தது அந்த மண்ணை சேர்க்குறோம். சேர்த்துனா எப்படின்னா மண்ணை அள்ளிட்டு காய போடுறோம். காய போட்டுட்டு திருப்பி என்ன காய போட்டு நல்லா ஊற போட்டு நல்லா நுணுக்கி திருப்பி குழாயில் அள்ளி போட்டு திருப்பி கரைச்சி விட்டு 2 கழிச்சு இஞ்சி விட்டு எடுத்து வெளியில் ஊற்றுற பிறகு அதுக்கு என்ன செய்கிறோம், மணல் சேர்த்து அப்போ மண்ணை மிதித்து அரைச்சி செய்கிறோம். செய்கிறதுனால 1 பிடி தரம், 3/4 பிடி, அரைப்பிடி, காப்பிடி, சட்டியை இந்த பூரா ஐட்டம் இந்த பொங்கலுக்காண்டி போய்கிட்டு இருக்குது. இந்த பொங்கலுக்கு எந்த நேரம் வருஷம் பொங்கலுக்கு எப்படி பார்த்தா நான் இப்படி 2000 இப்படி 3000 இப்படி நான் கொடுப்பேன், வெளியில் கொடுப்பேன். அதே மாதிரி இங்கே 10-14 குடும்பம் இருக்குது. அவங்க தனித்தனி உருப்படி அனுப்புவாங்க. இந்த பொங்கலுக்கு ரேட்டு எப்படின்னா 1 பிடி 140, 3/4 பிடி 110, அரைப்பிடி 70, காப்பிடி 60, சட்டி வகையில் 3 சைட்டு இருக்குது. 60, 40, 30 செய்கிறோம். வெளியில் அனுப்புகிறோம். தேவக்கோட்டை, காரைக்குடி, திருப்பத்தூர், சிங்கம்டாரி இந்த ஏரியா அனுப்புகிறோம் பொங்கலுக்கு. அடுத்து வெயில் சீசனுக்கு நேரம் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை வெயில் நேரம் பானைக்கு அனுப்புகிறது. மதுரை அழகர் கோவில் மலையிலிருந்து வரக்கூடிய மூலிகை தண்ணீர் தேங்கும் தேர்குன்றம், பொட்டமுத்தன், பலப்பட்டறை கண்மாயில் இருந்து மண் சேகரித்து பானை செய்கின்றனர்.
அதனால் இப்பகுதியில் தயாரிக்கப்படும் பானைகளில் உணவுப் பொருட்களை பயன்படுத்துபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் உணவுப் பொருள் கெடாமலும் உடல் வலுவாக இருக்கும் என்பது அனுபவபூர்வ உண்மை என மண்பாண்டம் தயாரிப்பாளர்கள் கூறினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கைக்கிளந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் மயில்வாணன். 48 வயதான இவர் திருட்டு வழக்கில் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 18ஆம் தேதி சிறையில் அவருக்கு திடீரென கடுமையான வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக சிறைத்துறை ஆம்புலன்ஸ் மூலம் அவர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். அங்குள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் கடந்த ஒரு வாரமாக மயில்வாணனுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இன்று அவர் மரணமடைந்தார். இதுகுறித்து பாகாயம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறையில் மயில்வாணன் இறந்தது அவரது உறவினர்களிடம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.